வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 வீடியோல இந்தியாவும் கிரீஸும் சைப்ரஸும் ஒன்றிணைஞ்சு துருக்கிக்கு எப்படி கவுண்டர் கொடுக்குறாங்க, அர்மேனியா அசர்பைஜானை பயமுறுத்துறதுக்காக இந்திய ஆயுதங்களை எப்படி அவங்களோட மிலிட்டரி படையில டிஸ்பிளேல வச்சாங்க, இந்தோ பசிபிக்ல சீனாவை கவுண்டர் கொடுக்கறதுக்கு பிலிப்பைன்ஸை தொடர்ந்து வியட்நாமும் இந்தோனேஷியாவும் இந்திய ஆயுதங்களை போட்டி போட்டு வாங்கி எப்படி கவுண்டர் கொடுக்குறாங்க சீனாவுக்கு அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ வெளியில இருக்கிற எதிரிகளை மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு இந்தியா எதிர்கொள்றதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்நாட்டு எதிரிகளை என்ன பண்ண போறாங்கன்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விங்க. ஏன்னா இன்னைக்கு வர செய்திகளை வச்சு பார்த்தோம்னா டெல்லி போலீஸும் என்ஐயும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை பிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க பிடிச்சதுனால ஒரு பெரிய சதி திட்டத்தை தடுத்திருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த 9 பேரை விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சில பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்க நம்ப முடியாத நம்பர்ஸை அவங்க சொல்றாங்க. ஸோ தெளிவா இந்த வீடியோல இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்தளவு இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆர்மிக்கு கிடைச்ச அடியை விட இன்னைக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். அதுலயும் குறிப்பா இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தான் விட்டுருக்காங்க. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ண இந்தியானால இப்ப மிகப்பெரிய ஒரு வாட்டர் கிரைசிஸ் நேரடியா கராச்சி போன்ற ஒரு சிட்டிலேயே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ட்ரீட்டி டிப்ளமேட்டிக்கா ஒரு எஸ்கலேஷன் கொண்டு இதன் மூலமா இந்தியாவோட பேச்சுவார்த்தைகளை உட்காந்து அதை சரி கட்டணும். ஏன்னா வாட்டர் கிரைசிஸ் கராச்சி சிட்டியில மிகப்பெரிய லெவலில் எழுந்திருக்குன்னு அங்க இருக்க ஒட்டுமொத்த குடிவாசிகளும் இன்னைக்கு போராட்டத்துல இறங்கி இருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பண்ண பிறகு இந்தியா வெறும் அதை நிறுத்தி வைக்காம அதை போகவே கூடாது, நிரந்தரமா நிறுத்துறதுக்கான, அதாவது நிரந்தரமா அந்த சைடு போக முடியாத மாதிரி பஞ்சாபுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் ரூட்டை திருப்புறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஒரு அபாயகரமான ஒரு செய்தி. இது பாகிஸ்தான் எப்படியாவது டிப்ளமேட்டிக்கா இந்தியாவோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு குரல்கள் எழுந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, பாகிஸ்தானே இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. குறிப்பா அங்க இருக்க கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் டாக்டர் முசதிக் மாலிக் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இது இன்டர்நேஷனல் லா வயலேட் பண்ணியிருக்காங்க இந்தியா. இது சஸ்பெண்ட் பண்ணது உண்மையிலே கண்டனத்துக்குரியது. ஸோ உடனடியா சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி ஏற்படுறதுக்குள்ள ஏற்கனவே ஃபுட் கிரைசிஸ் இருக்கு. எப்படி ஒரு ஆட்டமாவு பாக்கெட்டுக்கு ஒரு கும்பலே அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு லாரியை காலி பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் வீடியோலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இப்ப இந்த வாட்டர் பிளாக்கிங்னால ஃபுட் இன்செக்யூரிட்டியும் ஏற்பட்டிருக்கு. இது உலக நாடுகள் உடனே இதுக்கான பதில் சொல்லணும். ஸோ வாட்டரை இந்த டேம்ல திறந்து விடுற வேலைகளை இந்தியா பண்ணணும், இல்லாட்டி இது ஒரு அபாயகரமான விஷயமா மாறிடும் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. ஸோ இதை விட அவங்க இப்ப உச்சகட்ட பயத்துல இருக்குது என்னன்னா, இதை டைவர்ட் பண்ற வேலைகளை இந்தியா செய்யறாங்க பாருங்க. ஸோ பெர்மனண்டா இதை க்ளோஸ் பண்றதுக்கான முயற்சிகள் தான் இது. பஞ்சாபுக்கும் ஜம்மு காஷ்மீருக்குமே இந்த தண்ணியை அனுப்புற மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சம்மர் வேற நடக்குது. சம்மர் டயத்துல ஒரு வாட்டர் ஷார்டேஜ் ஏற்பட்டா எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும். ஸோ இது கண்டிப்பா இந்தியா உணரணும் அப்படின்னு அங்க இருக்கிற குட்டி குட்டி அமைப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதே தானே இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஊடுருவல் பண்ணி இங்க நடக்கிற தாக்குதல்னால எத்தனை உயிர்கள் போகுது, இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும்ன்ற விஷயங்களை சொல்லும் போதெல்லாம் புரியல. ஸோ இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா பண்ண இந்த ஸ்ட்ரைக்கை விட ஆர்மிக்கு ஏற்பட்ட சேதாரத்தை விட இது ஒரு பெரிய சேதாரமா மாறுமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுதுங்க. ஏன்னா இப்ப இதே மாதிரியான சூழ்நிலைகள் போயிட்டே இருந்ததுன்னா பொலிட்டிக்கலா எதிர்கட்சிகள் உடனே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஷெபாஸ் ஷெரீஃபுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுரும். ஆனால் என்ன ஏற்பட்டாலும் பில் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அசெம்பிளியை ஒன்றும் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு ஃபெயிலியரை தடுக்கிறதுக்காகவும் இந்த வாட்டர் சப்ளையை டிஸ்டர்ப் பண்ணுறதும் ஒரு பெரிய வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி லோக்கல்லையே அரசாங்க ரீதியாக. ஆனால் இந்தியா இந்த முயற்சிகள்னால இப்போ
வேற வழி இல்லாம எப்படியாவது உள்ள இருக்கிற வாட்டர் சப்ளைஸை வந்து சரிப்படுத்தி மக்களை வந்து கொஞ்சமாவது இதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்கான வேலைகளை வந்து இப்ப பாகிஸ்தான் அரசாங்கம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதாவது டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் வந்து ஒரு மேஜர் கான்ஸ்பிரசி மும்பையில் நடக்கிறத வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட தடுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இப்ப பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கும் ஒரு மும்பை அண்டர்வேர்ல்ட் நெட்வொர்க்குக்கும் இங்கிருந்து ஒரு குரூப் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கரண்ட் லைவ் லொகேஷன்ல எவ்வளவு கூட்டம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ ஒரு உளவு தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த ஹேண்ட்லர்ஸை எப்படி டீல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு புது புது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை வச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து இந்த ரூட்டை போட்டுட்டு இருக்காங்க. நேராக துபாய்க்கு போயிட்டு துபாயிலேருந்து ஒரு புதுவிதமான லீக் எடுத்துகிட்டு வந்து எல்லா மணி லாண்டரிங்லாம் கிரிப்டோ மூலமாக வேலைகளை செஞ்சு இதுக்கான ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி இங்கிருந்து ஒரு குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட கிரௌடட் ஏரியாஸ், மும்பையில் இருக்க கிரௌடட் ஏரியாஸ், குறிப்பா தாதர் ஸ்டேஷன், செவரல் மேஜர் பிரிட்ஜில் பீக் ஹவர்ஸ்ல எந்த அளவுக்கு வண்டிக்கு நிற்கும், ஸோ எவ்வளோ நேரம் அந்த வண்டி நிற்கும், அந்த வண்டி நிற்கிறதோட மூவ்மெண்ட் என்ன, எல்லாம் லைவா போயிருக்கான். இப்பதான் சமீபத்தில் பஞ்சாப்ல ஹைவேஸ்லயே கடை இருக்குன்னு சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா வச்சு ஆர்மியோட மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணதால இப்போ கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோ நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த மாதிரி ஆட்களை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 99.9% கூட இல்லைங்க, 100% இதை முழுமையா கண்டுபிடிச்சா மட்டும்தான் எந்த ஒரு பெரிய அசம்பாவிதத்தையும் தடுக்க முடியும் அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ பிரிட்ஜில் இருக்க மூவ்மெண்ட்டு, கூட்டம் எந்த நேரத்தில் எப்படி இருக்கு, இது மட்டும் இல்லை, ஒரு மூணு படையா பிரிச்சு ஒரு டீம் வந்து பேண்ட்ரா ஏரியால சர்ச் ஆபரேஷன் தொடங்கினாங்க. ரெண்டாவது டீம் வந்து மீரா ரோட்ல வந்து சர்ச் ஆபரேஷன் தொடங்கியிருக்காங்க. மூணாவது டீம் வந்து குர்லால வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது முழுமையா எப்படியாவது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸா கொண்டு வரணும், இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தணும், எல்லா விதமான செட்பேக்கும் கொண்டு வரணும்ன்றதுக்கான வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா கிரௌடட் ஏரியாஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்ப இது எதுக்காக உளவு பார்த்து சொல்றாங்கன்னு கூட தெரியாதா? எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு தேச துரோகத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்க. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட அக்யூஸ்டுங்க 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பெரும்பாலும் இவங்களோட இன்வெஸ்டிகேஷன், ஃபர்ஸ்ட் கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல வந்து எப்படியோ யாருக்கோ தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த லிங்கை வச்சு அப்படியே கண்டினியூட்டியா இத்தனை பேரை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 600 பேருக்கு மேல விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனை வச்சு அப்ராக்சிமேட்டா ஒரு 600 இண்டிவிஜுவல்ஸை வந்து விசாரிக்க வேண்டியது இருக்குன்னா, அப்ப எவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை, அதுவும் இதுல என்னன்னா பாகிஸ்தான் கேங்ஸ்டர் ஷாதி பாட்டியாவுக்கு வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல நேரடியா போயிருக்கு, அதை வர கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவன் பாகிஸ்தான்ல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தன்னைத்தானே காமிச்சு இந்த வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வெளிப்படையா ப்ரூஃபை காமிச்சும் எப்படி இந்தியா சர்வதேச லெவல்ல இந்த நெட்வொர்க்கை பத்தி கொண்டு வர போறாங்க, இதை எப்படி இந்தியா டீல் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியே. ஸோ இது இந்த ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் மூலமா இன்னும் இந்த திடுக்கிடும் தகவல்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. பிரைமரி, அதாவது முதல் கட்ட விசாரணையில இத்தனை விஷயங்கள் வந்திருக்கிறது அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன நடந்திருக்கும், பிஹைண்ட் தர் ஆக்ஷன்ஸ் வந்து என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பா இந்த இந்த ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆப்ரேஷன் ஒரு தொடக்கம் தான் நான் பாக்குறேன். ஸோ இதுக்கு பிறகு நிறைய பேர் சிக்குவாங்க, நிறைய விஷயங்கள் வெளியில வரும் அப்படின்னு தான் தோணுது. நம்மளோட ஏஜென்சியும் அப்படிதான் செயல்படுவாங்க அப்படின்றது யோசிக்கிறேன்.
பார்ப்போம் எந்த மாதிரி டீல் பண்ணுறாங்கன்னு. நான் இதான் சொன்னேன் கடந்த வீடியோவில், நம்ம எப்படி இந்தியா சர்வதேச லெவலில் ஜியோ பாலிட்டிக்ஸில் இப்போ இருக்கிற இன்ஃப்ளூன்ஸை வச்சு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் ரீதியாக எப்படி வந்து பாகிஸ்தானை வலுவிலக்க செய்கிறதா இருக்கட்டும், இல்லை சைனாவுக்கு கவுண்டர் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும், எப்படி செயல்படுத்துகிறாங்க, இன்னொரு நாடோட டிப்ளமேட்டிக்காக எப்படி இதை கொண்டு போகிறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகள் தான் நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த லைவை நிறைவு செஞ்சுப்போம். கடைசிக்கு பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.